சற்று முன் திமுகவில் இணைந்த 2 முக்கிய புள்ளிகள். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவியால் அதிர்ச்சியில் எடப்பாடி. தேர்தல் சமயங்களில் கட்சி மாறும் காட்சிகள் வழக்கமானவைகள்தான். பெரிய கட்சிகள் தங்களின் எதிர்முகாமை பலவீனப்படுத்த மாற்றுக் கட்சிகளின் முக்கியஸ்தர்களை தங்கள் பக்கமாக இழுக்க தனி வியூகமே வகுப்பார்கள். அந்த வகையில் 2 முக்கியமான கட்சிகளின் அதிருப்தியாளர்களாக ஒதுங்கி விலகியிருந்தவர்களை தங்கள் பக்கம் இழுக்க ஆளும் தரப்பு மும்முரம் காட்டி வருகிறதாம். நமது அம்மா நாளிதழின் முன்னாள் ஆசிரியரான மருது அழகுராஜ் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வந்திருக்கிறார். இதனால் ஓபிஎஸ்ஸின் அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவின் பக்கமாக ஒதுங்கியிருந்தார். ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் திருப்தியளிக்காததால் அங்கும் மும்முரம் காட்டாமல் இருந்து வருகிறாராம். விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய்க்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் தாவேகாவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருந்ததாக தகவல்களும் வெளியாகி வந்தது. தாவேகா பக்கம் சரியான சிக்னல் கிடைக்காததால் எந்த முடிவையும் எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மட்டுமே பேசி வந்திருக்கிறார். இதை கவனித்த சூரிய கட்சி தரப்பு மருது அழகுராஜிடம் பேச ஒரு டீமை அனுப்பியிருக்கிறது. பேச்சுவார்த்தை சுமூகமாக போக சூரிய கட்சியை நோக்கி நகரும் முடிவில் இருக்கிறாராம் மருது அழகுராஜ். அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாளும் சில மாதங்களாக எந்த பக்கமும் செல்லாமல் அமைதி காத்து வந்தார். 2 பெரிய கட்சிகளிலிருந்துமே அவருக்கு அழைப்பு வந்ததாகவும் பனையூர் தரப்பையுமே காளியம்மாள் சந்தித்ததாகவும் தகவல்களும் வெளிவந்தது. அங்கு நடந்த பேச்சுவார்த்தையும் அவருக்கு அப்செட்டில் முடிந்துவிட்டதாம். இதனால் தான் அமைதியாக ஒதுங்கியிருந்த அவரையும் சூரிய கட்சியின் ஒரு டீம் அணியிருக்கிறது. காளியம்மாள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் கிடைப்பதால் ஏறக்குறைய அவரும் அங்கு நகரும் முடிவுக்கு வந்துவிட்டாராம். மருது அழகுராஜ் மற்றும் காளியம்மாள் இருவருமே சமீபத்தில் நேரில் சந்தித்தும் பேசிக்கொண்டிருக்கின்றனர். தாங்கள் இணையப்போகும் புதிய முகாமை பற்றி தான் இருவரும் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளிவருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இருவரும் திமுக பக்கமே தாவுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் இருவரின் நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சமீபத்தில் வெளியான தகவலின்படி மருது அழகுராஜ் மற்றும் காளியம்மாள் இந்த 2 பேருமே விஜயின் தாவேகா கட்சியில் இணைவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டதாம். ஆனால் தற்போது தாவேகா மீதும் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் அதிருப்தியில் இருந்து வந்துள்ளார்கள். 2 பேரும் இதனால் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக திமுக அமைச்சர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவுமே தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நேரில் சந்தித்து மருது அழகுராஜ் மற்றும் காளியம்மாள் 2 பேரும் ஒன்றாக திமுகவில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்காகத்தான் இவர்களின் சந்திப்பு தற்போது நடந்திருப்பதாக தகவல்கள் பரவி வருகின்றன.